நியூஸ் தமிழ் கழுகு. அரசுக்கு எதிராக போராடுற ஆசிரியர் சங்கங்கள் தங்களோட போராட்ட ஸ்டைலை மாத்தி அரசுக்கு புது நெருக்கடி கொடுக்க தயாராயிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இவங்களுக்கு மத்த ஆசிரியர்கள் போல சம்பளம் கொடுக்காம குறைவா கொடுக்கறதாவும், ஒரே வேலை பாக்குறவங்களுக்கு ஏன் 2 விதமான சம்பளம் கொடுக்கறீங்கிற கோரிக்கையை முன்வச்சு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு வர்றாங்க. வழக்கமா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற டிபிஐ வளாகத்துல போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இனி சென்னைக்கே வரப்போறதில்லன்னு முடிவெடுத்திருக்காங்களாம். காலாண்டு தேர்வுக்கு பிறகு விடுமுறையில பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்களாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துல உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம்னு நடத்த முடிவெடுத்திருக்காங்களாம். இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க சில அரசு ஊழியர்கள் சங்கங்களும் முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.